Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ரூம் டூர். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Welcome to my room. இதுதான் என்னோட ரூம் அவுட்லுக். ஸோ நான் ஆர்கனைசேஷன் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டேன். சரி நான் ஆர்கனைசேஷன் வீடியோ பதிலாக ஏன் வந்து ரூம் டூர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய ரூம் டூர் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்பெஷலாக நான் வந்து 50th வீடியோ தான் ரூம் டூர் போகணுன்னு வச்சுருந்தேன். ஸோ இது நம்ம 50th வீடியோ. என் ரூம் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சூப்பராக மாசாக இருக்குன்னு. பட் இதுக்கு முன்னாடி என் ரூம் எப்படி இருந்துன்னு பார்க்கணுமா? இதோ பாருங்கள், காட்டுறேன். No, 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 no. 6 hours later. மார்னிங் நான் வந்து காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒன்றுமே ரூம் கிளீனிங் முடியல. The next day. ஒரு வழியாக ரூமை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ரொம்பவே நிறையா வேஸ்டேஜஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. தேவையான பொருள் மட்டும்தான் வச்சுருக்கோம் இந்த ரூமில். எனக்கு க்ளீன் பண்ணவே 1 day கிட்ட ஆகிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன் என் டேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னோடய ரைட் ஹேண்ட் ஸ்டைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய பிளானிங் போர்டு. இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, நான் இப்போது எதனா ஒரு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தோணும்போது என்ன பண்ணுவேன், அதை நான் ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து எழுதி மார்க் பண்ணி வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து சாம்பிராணி ஏற்றிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளூ பாட்டில். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணல, இவ்வளோ க்ளூ பாட்டில் வந்து அங்கங்கே ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரே இதில் பாக்ஸில் மாதிரி ஃபோன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர். இந்த ஜுவல்லரி பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக என்னோடய ரூமில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க பொருளாக தான் இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரேம். அண்ட் இந்த ஹர்னி சம்பத்துன்றது நம்ம வீடியோக்காக நான் சும்மா பண்ணேன். நீங்கள் பார்ப்பீங்க என்னடா கிச்சனில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன்னு. இது வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ ஒரு பாக்ஸ் உடஞ்சி போனதுனால இது வந்து தூக்கி போட சொன்னாங்க. எதுக்கு இதை தூக்கி போட்டுட்டு நம்ம எதுனா இதில் பொருள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட்டுக்கு தேவையான பீட்ஸு, கிளிப்பு, பேப்பர் கிளிப்பு, பலூன்னு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் வச்சுருப்பேன். அண்ட் பிஸ்தா ஷெல் கூட நான் வச்சுருக்கேன். அதுலேயும் எதனா ஒரு வீடியோ பண்ணலாம், தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய கேன்வாஸ் போர்டு வச்சுருக்கேன். பெரிய கேன்வாஸ் போர்டு ஒன்று இருக்குது, குட்டி கேன்வாஸ் போர்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவேன். மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக், என்னோடய பேப்பர் பேக் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்போம் ஒரு வீடியோவில், அதை பார்க்கலனாலும் பாருங்கள். அண்ட் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் எப்படி வரைகிறதுன்னு நான் இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த புக்கை வாங்கி வச்சுருக்கேன். எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு நோட் வச்சுருக்கேன். அண்ட் டைரி ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய இன்னொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு டைரி. அண்ட் இந்த ப்ளூ கலர் டைரி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சேனலுக்கான டைரி. இதில் வந்து நான் உங்களுக்கு நிறையா கிராஃப்ட் சொல்கிறேன்ல, ஸோ அதோடய மெஷர்மெண்ட்ஸ்லாம் நானே ஓனாக அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது. ஸோ இதில் ஃபுல்லாகவே அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் தான் இருக்கும். அண்ட் அங்கங்கே சும்மா இந்த லூஸ் தனமான கிறுக்கல் நம்ம நோட்டில் எப்பயுமே இருக்கும்ல அந்த பேக் பேஜஸில். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். அண்டு கொஞ்சம் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நான் வந்து கிராஃப்ட்க்கு அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கான நோட்ஸ்லாம் கூட கொஞ்சம் எழுதி வச்சுருப்பேன். அண்டு நான் வந்து ஹால் வீடியோவுக்கு வந்து வீடியோ எடுப்பேன்ல, ஸோ அதுக்கான பில்லாம் கூட வச்சுருப்பேன். ஏன்னா ரேட்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும். ஸோ அதனால் அந்த பில்லை பார்த்து கொஞ்சம் சொல்லுவேன். அண்ட் இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டு நம்ம வந்து வேஸ்ட் பாக்ஸஸ் வச்சு செஞ்சது. எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒயர் அண்ட் புது ப்ரெஷஸில் நான் வாங்கினது இருக்கும், ஃபெவி பாண்ட் இருக்கும் அண்ட் பென்சில்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸாலேயே செஞ்ச ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது வீடியோவுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் வீடியோன்னு ஒன்று வரும். ஸோ அதில் எல்லாமே போட்டிருப்பேன். இந்த குட்டி குட்டி பாட்டில்லாம் நீங்கள் வந்து எப்படி மினியேச்சர் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். அண்ட் அதில் வந்து நான் பாட்டிலில் பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டேன், பட் இதில் பெயிண்ட் அடிச்சிருப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய ட்ரீம் கேச்சர் அண்ட் இதோட வீடியோவும் வரும். இது பார்த்திங்கன்னா நான் ஏன் ஒட்டியிருக்கேன்னா இந்த சைடில் வந்து 2 நம்ம எல்இடி லைட்ஸ் வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் இது வந்து அந்த பாக்ஸ் வந்து சைடில் இருக்குது. ஸோ அதை மறைக்கிறதுக்கு வந்து அது அசிங்கமாக இருக்கிறதுனால அது மறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஸ்டாண்டை இந்த மாதிரி அழகாக ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குட்டி ட்ரீம் கேச்சர். மோஸ்ட்டாக இங்கே இருக்க எல்லா பொருளுமே நம்ம வீடியோவில் காமிச்ச பொருள் தான். அண்ட் இது வந்து மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து உள்ளன் த்ரெட்டில் ஒரு டெக்கரேஷனுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 வேஸ்ட்டு கப் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து சரி இந்த மாதிரி ஒன்று ஸ்டாண்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பென்சில், பென்னு, ப்ரெஷ்ஷு எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ஃபேன் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய A2 சைஸ் மேட் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் நம்ம வந்து டெரக்கோட்டா யூஸ் பண்ணுறதுக்கான அந்த போர்டு ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய டஸ்ட்பின் இருக்குது அண்ட் என்னோடய லேப்டாப் பேக் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 ட்ரா வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அண்ட் ஒரு ட்ரா ஒரு கபோர்ட் மாதிரி ஒரு என்னோடய டேபிள். இதுதான் என்னோடய டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டெரக்கோட்டா டூல்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. சிசர்ஸு, அப்புறம் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்கும், குட்டி குட்டி டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனி செக்மெண்ட்டாக டெரக்கோட்டா டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதிலேயே காமிச்சுன்னா ரொம்ப லென்த்தாக போய்டும் வீடியோ. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இந்த ட்ராவில் வேறு என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா OHP ஷீட் வச்சுருக்கேன், டபுள் சைட் டேப்பு, அப்புறம் நம்ம ருத்ராட்சம் பீச்சுக்கு அந்த கோம் வச்சு பண்ணலாம். ஸோ அது இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளேக்கான டூல்ஸ் மட்டுமே இதில் இருக்குது. முன்னாடி அந்த பிங்க் கலர் இதில் வந்து நம்ம மிக்ஸ்டர் தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெரக்கோட்டா மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளூ பெரிய பாட்டில் இருக்குது. அது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரு. சரி வாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரா பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ட்ராவில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரிலாம் பண்ணுறேன்ல, ஸோ அதுக்கான டூல்ஸ்லாம் இருக்கும். ஜுவல்லரி மீன்ஸ் அந்த டெரக்கோட்டா இல்லாமல் நார்மலாக ஜுவல்லரிஸ்லாம் பண்ணுறோம் லைக் சில்க் த்ரெட் வச்சு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். நான் வந்து இதில் மேலோட்டமாக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு போனால் இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும். ஸோ அது ஒரு தனி செக்மெண்ட்டாக போடுறேன் நான். அண்ட் இந்த ட்ராவில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேம் ஷீட்டு சொல்லுவாங்களா, ஸோ அது இருக்குது. இது கம்பல் வந்து நானே பண்ண கம்பல். ஸோ அதெல்லாம் வச்சுருப்பேன், குட்டி குட்டி கம்பல். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா குவில்லிங் டிசைன்ஸ் வச்சு சும்மா குட்டி குட்டியாக டிசைன்ஸ் வச்சு பண்ணதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் எப்படி பண்ணணுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பட்ஸு. ஸோ இது வந்து பெயிண்டிங்க்கு அண்ட் ஸ்கெட்சஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா நிறையா சிமெண்ட்டு, ஸோ அதிலலாம் வந்து கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நிறையா இருக்கும், ரவுண்டாக கொஞ்சம் கல் மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டூல் வந்து டெரக்கோட்டா கிளேக்கு ஷேப் கட் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ்லாம். அப்புறம் சில்பக்கார் கிளே, சாக் பீஸ் வச்சுருக்கேன். அண்டு குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd ட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில்க் த்ரெட் வச்சுருக்கேன். இது வந்து டெரக்கோட்டா கிளே. இது வந்து ரெண்டுமே இதுவும் வந்து குவில்லிங் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே குவில்லிங் பேப்பர் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க பாக்ஸ் ஆயில் பேஸ்டல் கலர்ஸ். அது அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரக்கோட்டால் டூல்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம் இருக்கும். அண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்டு இருக்கிறதும் அதில் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் ஃபுல்லாக பண்ணலை, ஜஸ்ட் அது சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது டெலிவரி ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன். இது வந்து பென் எழுதுவேன். ஸோ இங்கே எழுதுகிற வேலைலாம் இருக்கும். ஸோ அதனால் கேட்ரேஜ் வச்சுருக்கேன்.
அண்ட் இந்த 2 ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ஃபோனுமே சார்ஜ் நிற்காது. ஸோ நான் இங்கே கிராஃப்ட் ஒர்க் வந்து வீடியோ எடுக்கும்போது பாட்டு கேட்குறதுக்கு இந்த ஃபோன் அந்த ஃபோன் மாற்றி மாற்றி பாட்டு கேட்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைக் நம்ம யூஸ் பண்ணுற மைக் இருக்குது, வீடியோக்காக யூஸ் பண்ணுற மைக்கு, இங்க் இருக்குது. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா மோல்டு இது. அண்ட் இது வந்து நம்ம கையால் நம்ம வீட்டிலே பண்ண மோல்டு இது. ஸோ இது எப்படி பண்ணுறது நான் வீடியோ போடுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா பஞ்சிங் மிஷின் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது, நம்ம அதில் நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டிக்கி நோட்ஸோ அது இருக்குது. பஞ்சிங் மிஷின் இருக்குது. அப்புறம் வேறு என்னென்ன பேப்பர் கிளிப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்குது. அண்ட் இந்த எல்லோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெண்டன்ட்லாம் இருக்கும், பெரிய பெரிய பெண்டன்ட்லாம். ஸோ இதில் வச்சுருப்பேன் அது எல்லாத்தையும். இதில் வைக்கும்போது உங்களுக்குனா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த பெரிய பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு அடியில் இருக்க அடுத்த அந்த கபோர்டில் வந்து என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே போட்டிருப்பேன்ல என்னோடய பேப்பர் பேக்ஸ் கலெக்ஷன்ஸ்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபைல்லாம் தான் கீழே இருக்கும். அண்ட் நடுநடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராயிங் நோட்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பிக்சர்ஸ், அப்புறம் என்னோடய காலேஜ் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து மண்சட்டி. இது டெரகோட்டா கிளே வந்து நான் இதில் தான் பேக் பண்ணேன். ஸோ இதை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த மண்சட்டி இது பார்க்க அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு உள்ள நூல் இருக்குது. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண லிப்ஸ்டிக், ஐலைனர், அந்த வேஸ்ட்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை வச்சு எதனா வீடியோ பண்ண முடியுமான்னு வச்சு யோசிச்சுட்ருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா சாடஸ்ட் இருக்குது. அண்ட் மேலே அந்த கவரில் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த பெரிய ரேக் பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து 1300க்கு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த குட்டி ரேக் வந்து இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். மேலே அந்த குட்டி குட்டி பீட்ஸு, அப்புறம் இயரிங்கான அந்த டூல்ஸ் எல்லாமே குட்டி குட்டி டூல்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். கீழே இருக்க ட்ராவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரீம் கேப்சர் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கான ஃபெதர்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஃபெதர்ஸு, பீட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ்லாம் இருக்கும். லைக் காமன் பீட்ஸ், இயரிங்க்கு யூஸ் பண்ணாத மாதிரியும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க பீட்ஸ்லாம் இருக்கும். உட்டன் பீட்ஸ்க்கு அப்புறம் கலர் கலர் பீட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பீட்ஸு. அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் ட்ரா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெரக்கோட்டா தான் இருக்கும். மோஸ்ட்டாக என்கிட்ட வந்து டெரக்கோட்டா தான் நிறையா இருக்குது. ஏன்னா அதுதான் நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறதுனால. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம க்ளே ஆல்ரெடி எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, ஸோ அதுதான் இந்த க்ளே. இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன் இதில். ஸோ இதில் இருந்தால் கொஞ்சம் இது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பர்ஸில் ஒரு மாதிரி பர்ஸில் போட்டுருந்தேன். இதில் வந்து குட்டி குட்டி டப்பாவில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்டு நம்ம ஒயர்ஸ் யூஸ் பண்ணுற ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற ஒயர்ஸு அண்டு பெண்டன்ட்டுக்கான அந்த ஷேப்ஸ், அந்த மோல்ஸ், அது எல்லாமே இதில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்த அந்த சாடஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சாடஸ்ட் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் வந்து இந்த ட்ராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ராவில் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு ஹால் வீடியோவிலலாம் நிறையா காட்டுவேன்ல, ஸோ ஹால் வீடியோவில் வாங்கினதெல்லாம் இதில் இருக்கும். ஹாட் க்ளூ கன் வச்சுருக்கேன். அண்டு எம்டிஎஃப் கட்ஸு. ஸோ இது வந்து நான் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். அந்த ஹால் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். நான் என் கார்ட்லேயோ இல்லை என்னோடய வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ரிப்பன், கலர் கலர் ரிப்பன் வச்சுருக்கேன். நம்ம ஸ்க்ராப் புக் அந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்த ரிப்பன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிப்பன்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு ஜுவல்லரிஸ், ஸோ அதுக்கான அந்த ஜும்கா மோல்டு இதில் வச்சுருக்கேன். எல்லா ஷேப்புமே இதில் இருக்கும், குட்டிலேருந்து பெரிய ஷேப் வரைக்கும் இதில் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கம் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கம் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த பாட்டில் உடஞ்சிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவுமே ஒரு த்ரெட்டு மாதிரி இது வந்து ஒரு மாதிரி பெரிய பெரிய பீட்ஸு, பஞ்சிங் மிஷின் வச்சுருக்கேன். அப்புறம் செயின் அந்த ஹூக் அந்த பின்னாடி நாட் மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு அது வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ராவில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட்டு தான். நான் யூஸ் பண்ணுற இருக்கிற எல்லா கலர்ஸுமே இந்த ட்ராவில் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸுமே இருக்கும். அண்ட் பேலெட்டு இதெல்லாம் வந்து இந்த ட்ராவில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அவளை பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு, கலர் பென்சிலு, அப்புறம் இந்த கிளாஸ் பெயிண்டிங்க்கு கிளிப்பு, அப்புறம் ஸ்ட்ரா, அப்புறம் பென்சில்ஸு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஷேக்கர்ஸ் நான் நிறையா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷேக்கர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப்ஸ், செலோ டேப்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் தர்மாகோல் பால். ஸோ இதெல்லாமே வச்சுருக்கேன் இந்த ட்ராவில். ஸோ அவ்வளோதான் என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம். இன்னும் டீட்டெயில்டாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் என்னென்ன திங்ஸ்லாம், என்னென்ன பொருள்லாம் எதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து வரும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் கிரியேட்டிவ் ஐடியாவோட வரேன். Until it's bye from Harini.